5 நாட்களில் 15 கிலோ எடையை குறைத்தார். இவருடைய புகைப்படங்களை காணலாம். அவருக்கு இருந்த இரத்த கொதிப்பும் குறைய எடுத்த மாத்திரைகளையும் விடுத்தார். உறங்கும் பொழுது அவரின் குரட்டை சப்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த இவரின் மனைவி அதை இப்போது தேடுகிறார். ஆனால் இவரை பார்த்து அவர் மனைவியும் பேலியோ உணவு முறையால் 12 கிலோ எடை குறைப்பை செய்தார். இப்பொழுது மிகவும் உற்சாகமாகவும் மற்றும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறோம் என்கிறார்கள் இருவரும். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். டாக்டர் சுரேஷ் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சர்க்கரை நோய் மருத்துவராக இல்லாமல் ஒரு சாமானிய மனிதராக என்னுடைய அனுபவங்களை, இந்த 3 மாத அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதன்மையாக ஒரு பாராட்டு கவிதையோடு. தமிழ் தாயின் தவப்புதல்வனே, கோவையின் மைந்தனே, கொங்கு நாட்டின் பெருமையே, உலக தமிழர்களின் பொக்கிஷமே, எங்கள் நியாண்டர் செல்வனே, ஈன்ற பெற்றோருக்கு பெருமை சேர்த்த செல்வமே, இனம் காக்க இறைவன் அனுப்பிய தூதுவரே, பேலியோ புரட்சியின் நாயகரே, அலையென திரண்டோம் உங்கள் சேவையை பாராட்ட. பார்ப்போற்றும் பேலியோ டயட் புத்தகம் படைத்தவரே, இதயங்களில் இமயமாய் உயர்ந்து திகழ்பவரே, புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வேர்வை துளிகள். ஆதி மனித உணவு முறையை அறிமுகம் செய்தவரே, ஆரோக்கியமற்ற உணவு முறையை புறக்கணிக்க செய்தவரே, வெற்று கலோரி குப்பை உணவுகளை துறக்கச் செய்தவரே, தெம்பு தரும் மாமிச உணவுகளை அரவணைக்கச் செய்தவரே, பண்பற்ற தானியம் பருப்புகளை தவிர்க்கச் செய்தவரே, பண்புகள் நிறைந்த காய்கறி பழங்களை சேர்க்கச் செய்தவரே, உண்மையான உணவியல் அறிவியலை உலகிற்கு உணர்த்தியவரே, வேகமான இயந்திர வாழ்க்கையில் விவேகமாக சிந்தித்து செயல்பட செய்தவரே, இதனால் தொலைந்து போன நம் ஆரோக்கிய வாழ்வை மீட்கச் செய்தவரே, கடவுளின் படைப்பை பராமரிக்க ஆரோக்கியம் நல்வாழ்வு என்ற ஆக்சிஜனை கொடுத்தவரே, ஐயனே, எங்கள் செல்வனே, சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம் உன் ஈடு இணையற்ற சேவையை கண்டு. கலங்கரை விளக்கே, உங்கள் வழிகாட்டுதலில் 12 ஆண்டுகள் படிந்திருந்த 16 கிலோ கொழுப்பை 12 வாரத்தில் கொழுப்பை கொண்டு அகற்றினேன். குருதியில் ஏறத் தொடங்கிய சர்க்கரை அடக்கினேன். கொந்தளிப்பில் இருந்த இரத்த அழுத்தத்தை குறைத்தேன். 1 நாள் 2 நாள் கொந்தளிப்பில்ல, 30 ஆண்டுகள் 1986. இறுகி போன மூட்டுகளை இலகுவாக்கினேன். உடற்பயிற்சி கொண்டு உருவத்தை சீரமைத்தேன். இதற்கு நான் கடைபிடித்த சாத்தியக்கூறுகள் இங்கே பகிர்கிறேன். உடல் பருமன் சுட்டுக்கொண்டு உடல் அமைப்பை தெரிந்து கொள்வோம், சூத்திரத்தை அறிந்து கொள்வோம், ஏற்ற எடையை கணித்து கொள்வோம், முழு உடல் பரிசோதனை முனைப்புடன் செய்து கொள்வோம், வளர்சிதை மாற்றத்தை அறிந்து கொள்வோம், ஆரோக்கியமற்ற நிலையை திருத்திக் கொள்வோம். அன்றாடம் உண்பது மக்களின் தேவை, ஆரோக்கியமாக நுகரச் செய்வது நம் பேலியோ குழுவின் சேவை. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின், நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற இந்த குறள்களின் நெறிமுறைக்கேற்ப வாழ வழி செய்வோம். திக்கெட்டும் பரவட்டும் செல்வஞ்சியின் புகழ், வளமாக வளர வேண்டும் நம் ஆரோக்கியம் நல்வாழ்வு பேலியோ குழுமம் என்று இறைவனிடம் வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். லாங் லிவ் பேலியோ கிங், ஹாப்பி பேலியோ லிவிங். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நண்பர் திரு விஜயகுமார் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் விஜயகுமார். இப்போ என்னோட எடை நான் எவ்வளோ இருந்திருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராவது? சாரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி 100க்கு மேலே 120 கிலோ இருந்தேன். 121 கிலோ 6 மாதத்துக்கு முன்னாடி, போன டிசம்பர். இப்போ என்னோட எடை எவ்வளோ இருக்கும்? 81. 40 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன் 6 மாதம். வீட்டில் 2 மாடி ஏறக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு முதல் மாடியில் போய் செல்ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு அப்படியே ஏதாவது ஃபோன் வர மாதிரி நடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு மறுபடியும் போவேன், மூச்சு வாங்கிட்டு போவேன். இன்றைக்கி 8 நிமிஷம் நான் நிற்காமல் ஜாக்கிங் போகிறேன். நன்றி செல்வஞ்சி. இதிலெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சங்கர்ஜி. நிஜமாகவுமே அவர் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தான். கண்ணுக்கே தெரியாமல் அவ்வளோ கைட் பண்ணார். என்ன ஏதுன்னே தெரியாமல் போய் காட்டுத்தனமாக கேள்வி கேட்பேன், எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னார். நன்றி சங்கர்ஜி.
அடுத்து மிஸ்டர் மதன கோபால். குட் ஈவினிங். என்னுடைய பெயர் மதனகோபால். நான் லயன்ஸ் கிளப்பில் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு என்னுடைய ஒய்ஃப் திலகவதி மதனகோபால், அவங்க தான் இங்கே ஒன் ஆஃப் தி கோஆர்டினேட்டர், என்னுடைய பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா எனக்கு டயபெட்டிஸ் இருந்தது தெரியும். ஆனால் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ரிப்போர்ட்டில் ஃபாஸ்டிங் சுகர் 275, போஸ்ட் பிராண்டியல் 380, வைட்டமின் டி ரொம்ப கம்மி, சிஆர்பி ஜாஸ்தி. அந்த ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக நான் ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன்னா என்னை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருப்பாங்க. ஒரு 4-5 லட்ச ரூபா போயிருக்கும். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்குமா என்னன்னு தெரியாது. ஏன்னா இது சுகர் இருந்ததே எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் அவங்க சொன்னாங்க கவலையே படாதீங்கன்னு சொல்லி. ஏற்கனவே எனக்காக அவங்க ஒரு 4 மாதமாக இந்த பேலியோ டயட் எடுத்துகிட்டு இருந்தாங்க எடையை குறைக்கிறதுக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, எங்கள் திலகாக்கு என்ன அப்படி என்ன வெயிட் இருக்குது, எதுக்கு இவ்வளோ எடையை குறைக்கிறாங்கன்ட்டு. இந்த டயட்டை எடுத்துகிட்டு எனக்கு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் இந்த பேலியோ டயட்டை 3 மந்த்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் 15 டேஸ்லேயே ரிசல்ட் வந்துருச்சு. 15 டேஸ்லேயே என்னோடய ஃபாஸ்டிங் சுகர், நான் டெய்லி சுகர் எடுக்கிறேன், இப்போ டெஸ்ட் பண்ணுறேன். 15 டேஸ்லேயே ஃபாஸ்டிங் சுகர் 120, 130 வந்துச்சு. போஸ்ட் பிராண்டியலும் 140, 150 இருந்தது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் சுகர் இஸ் லெஸ் தேன் 100, போஸ்ட் பிராண்டியல் லெஸ் தேன் 130. கண்டினியூஸாக இது இருக்குது. அது மட்டும் இல்லை, என்ன ரொம்ப சாப்பிட பிடிக்கும்னா, நமக்கு நான் வெஜிடேரியன் ரொம்ப சாப்பிட பிடிக்கும், கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளது சாப்பிட பிடிக்கும். பேலியோவில் அதுதான் ரொம்ப சாப்பிட சொல்கிறாங்க. உண்மையிலேயே நமக்கு தெரிந்த வழியில் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னா அது பேலியோவை விட வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாதுங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன். நான் இப்போ இந்த குரூப்பில் ரொம்ப ஜாஸ்தி இன்வால்வ் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இருக்கிறதில்ல. நான் ஒரு ஆல் இண்டியா லயன்ஸ் ட்ரெயினராக இருக்கிறேன். நிறைய ஊர்களுக்கு நான் போயிட்டே இருக்கேன். வாட்ஸ்அப்பில் தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். த குரூப் ஆஃப் பீப்புள் லெட் பை லியாண்டர்ஜி அவங்களுடைய நேரம் காலம் எல்லாத்தையும் செலவழித்து 5 பைசா இதனால் வருமானம் இல்லாமல் இந்த மீட்டிங்க்கு கூட யாரையும் டேக்ஸ் பண்ணக்கூடாது, எந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எல்லாம் செலவு பண்ணி தாங்க கற்றுக்கிட்டதை தாங்க இம்ப்ரூவ் பண்ணதை இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கற்றுக்க வைக்கணும், எல்லாரோட ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலேயே அவர்களுடைய முயற்சிக்கு நான் தலை வணங்குகிறேன். நண்பர்களே, கண்டிப்பாக நான் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நோய் இருந்தாலும் சரி நோய் இல்லாவிட்டாலும் சரி, நீங்கள் பேலியோ உணவு முறையை பின்பற்றினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் சந்ததியினருடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. டாக்டர் ராஜா ஏகாம்பரம். அனைவருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சியில் குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கேன். எனக்கு ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 17 வருஷமாக சர்க்கரை வியாதி இருக்குது, டைப் 2 டயபெட்டிஸ். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து அதிகம் பண்ணி காலையில் ஒரு 2 டேப்லெட், நைட்டு ஒரு 2 டேப்லெட் சாப்பிட்ற அளவுக்கு போன வருஷம் இருந்தது. போன வருஷம் கடைசியில் ஒரு நவம்பர் மாதம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் தான் இந்த டயட்டை சஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த குரூப்பில் என்னை சேர்த்து விட்டார். அப்பயும் ஒரு தயக்கமாக இருந்து ஒரு 2 மாதம் குரூப்பை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ என்னோடய கிளாஸ்மேட் ஜிப்மரில் எண்டோக்ரைனாலஜியோட ஹெச்ஓடி ஒரு டாக்டர் சொன்னார், இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் டிசம்பரில் ப்ளட் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தப்ப அதிர்ச்சி, ஹெச்பிஏஒன்சி 10 இருந்தது. அப்போ இன்சுலின் போடலாம், 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா இன்சுலின் போட்டால் காம்ப்ளிகேஷன் வராது அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் சரி இந்த டயட் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி குறையுது அப்படின்னு. விட்டமின் டியும் பார்த்திங்கன்னா நார்மல் 30, ஒரு 6 தான் இருந்தது. அப்படி ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது. சரின்ட்டு டயட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்து ஒரு சர்க்கரை இல்லா பொங்கல்னு சொல்லிட்டு சிவராம் ஜெகதீசன் ஒரு ஆன்செஸ்ட்ரல் ஃபுட்னு ஒரு குரூப் இருக்குது, அதுலேயும் மெம்பர் ஆகிட்டு சரி 2016 இல்லாட்டி 2017 பொங்கல்லையாவது சர்க்கரை இல்லா பொங்கலை கொண்டாடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 2016 பொங்கலே சர்க்கரை இல்லாத பொங்கலாக கொண்டாட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தை குறைச்சி ஜனவரிலேயே மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பிப்ரவரியில் பார்த்தப்ப ஒரு 2 மாதம் கழித்து ஹெச்பிஏஒன்சி 6.8 வந்தது. ஏப்ரலில் பார்த்தப்ப 6 வந்துருச்சு. இப்போ அடுத்து 3 மாதம் கழித்து பார்க்குறப்ப
நார்மல் பீப்புளுக்கு இருக்க 5.5 கீழே போயிடும்னு நினைக்கிறேன். விட்டமின் டியும் இப்போ வந்து 34 வந்துருச்சு. இப்போ நம்ம குழுவில் சொல்கிற மாதிரி சூரிய வெளிச்சம் மூலமாக விட்டமின் டி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு 2 மாதம் வந்து லீவு கிடச்சிது. அந்த டைமில் வந்து டெய்லி சன் எக்ஸ்போஷர் இருந்தது. ஒரு 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளார ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம், சில நாள்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட மொபைல் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு நம்ம குரூப்பில் பதில் சொல்லிவிட்டு வெயிலில் உட்காந்துட்டே இருப்பேன். என்னங்க இப்படி கருத்து போயிட்டீங்க அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லி உள்ளே வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் உடையும் என்னோடய எடை வந்து ரொம்ப மற்றவங்க சொன்ன மாதிரிலாம் இறங்கலை. 75லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 65 வந்திருக்கு. உடல் ஆரோக்கியமாக இருக்குது. என்னோடய ஒய்ஃபும் இந்த டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் என்னோடய மதர் இன்லா டாட்டர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் வந்து குடும்பத்தில் எல்லோரும் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இந்த டயட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி. குடும்பமே வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். விட்டமின் டி வந்து ஒரு 50க்கு மேலே போயிடுச்சுன்னா 5 வருஷம் நமக்கு வந்து உடல் வயசு குறைஞ்ச மாதிரி நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். 80லேருந்து 100 கிட்ட போயிடுச்சுன்னா 100 வயசு வரைக்கும் வாழலாம். அந்தளவுக்கு வந்து விட்டமின் டியில் வந்து நமக்கு இந்த குரூப்பில் இருக்க எல்லா போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி இந்த ஃபைல் செக்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லா நமக்கு வேண்டிய அனைத்துமே அங்கே இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த டயட் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பல சந்தைகள் வரும். அப்போ நம்ம இந்த உன்னை உள்வேர் நீரடிவே ஆசிரியர் சிவராம் ஜெகதீசன் அமெரிக்காவில் இருக்கார். அவர்கிட்ட கேட்குறப்ப தினமும் ஃபோன் பண்ணி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். விடாதீங்க, எடுங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த தருணத்தில் வந்து அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு வந்து மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நேரங்காலம் பார்க்காம நம்ம அவருக்கு வந்து நைட்டாக இருக்கும், நம்மளுக்கு டே டைமாக இருக்கும். அந்த டைம்லேயும் ஃபோன் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ என்னோடய எல்லா பிளட் ரிசல்ட்ஸுமே வந்து நல்லா என்கரேஜிங்காக இருக்குது. HDL வந்து 40 இருந்தது வந்து இன்றைக்கி 58 இருக்குது. ட்ரைக்ளிசரைட்ஸ் ஃபேட் வந்து 150 இருந்தது வந்து இப்போ 76 இருக்குது. நான் ஒரு டாக்டராக இருந்தாலும் ஒரு சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டு ஒரு மாத்திரை இல்லாமல் இருக்க முடியும்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்சது கிடையாது. அதுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அதை சாதிக்க உதவிய இந்த ஆரோக்கியமான நல்வாழ்வு குழுமத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அட்மின்ஸ், இந்த குழுவின் தலைவர் நம்முடைய நியாண்டர்ஜி, இந்த அட்மின்ஸ் சங்கர்ஜி, திரு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி டாக்டர் ராஜா ஏகாம்பரம் அவர்களே. நண்பர்களே, அடுத்ததாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய விழா நாயகன் திரு லியாண்டர் செல்வன் அவர்களை அறிமுகப்படுத்த டாக்டர் உஷா இளங்கோவன் அவர்களை அழைக்கிறோம். அவைக்கு வணக்கம். கரும்பு தின்ன கூலியா. ஸோ இவ்வளோ புகழ்ந்து பேசுகிற லியாண்டர் செல்வனை நம்ம அறிமுகப்படுத்தணும். நான் பாலியோ குழுவிற்கு ரொம்ப புதிய முகம். ஆரம்பித்து ஒரு 2 மாதம் தான் ஆகிறது. இருந்தாலும் செல்வனை இன்ட்ரடியூஸ், அதாவது அறிமுகம் செய்ய வேண்டும் என்று கூறிய பொழுது கரும்பு தின்ன கூலியா என்று தான் எனக்கு தோன்றியது. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் கூற்றுக்கிணங்க கோவையில் தான் கற்ற ஏட்டுக்கல்வி, பள்ளியும் இங்கே, அவர் படித்த காலேஜ் இங்கேயே தான் படிச்சிருக்கிறார், தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ கோவையில் தான் கற்ற ஏட்டுக்கல்வியில் தங்கப்பதக்கம் எடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் தலைமை விரிவுரையாளராக பொறுப்பில் இருக்கும் சம்பத்தை, இல்லை அதுதான் அவர் பெயர், சம்பத். பின் எப்படி இப்படி லியாண்டர் செல்வனாக மாறினார் என்று எனக்கு எனக்குள்ளேயே குடைந்து கொண்டிருந்த விடையை பின் குழுமத்தில் கேட்டு தெரிந்து கொண்டேன். நியந்திரத்தால் மனிதன் எல்லோருக்கும் அறியுமா என்று தெரியவில்லை. பாலியோலித்திக் ஏஜஸ் என்பது பழைய காலம், மிகவும், அதாவது ஈட்டி எறிந்து மிருகங்களை கொன்று தின்று கொண்டிருந்த காலத்தை பாலியோலித்திக் ஏஜஸ் என்றும் அந்த மனிதனை நியந்திரத்தால் மனிதன் என்றும் கூறுவார்கள். அந்த உணவை எடுத்து இப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதால் தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொண்டார், லியாண்டர் செல்வன் என்று. முகப்புத்தகத்தில் மட்டும் இருக்கும் சம்பத்தை பாலியோ உணவு முறை தனக்காக ஆரம்பித்து தனக்கு 40 வயதில் வந்த சர்க்கரை வியாதிக்காக அதை பற்றி நிறைய படித்து கற்று கசடர கற்று தேர்ந்து அதையே வாழ்வியலாக வாழும் செல்வன் அறிமுக பண்ண கிடைத்ததற்கு மிகவும் நன்றி. இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. தாம் பெற்ற இன்பம் என்று கூற மாட்டேன், நல்வாழ்வு, தான் பெற்ற அந்த நல்வாழ்வை வையகமும் பெற வேண்டும் என்று நினைத்து அந்த ஆரம்பித்த இந்த இயக்கம் இன்று 50,000 தொட்டு நிற்கிறது. சக்தி இல்லையேல் சிவமில்லை என்று கூற்று. அதற்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் அனிதா, அவருடைய உறுதுணையான துணைவி ஜனனி,
தியா என்னும் 2 அழகான பெண் சுட்டிகள், அதிலும் தியா பாலியோ சுட்டி, மிகவும் விரும்பி சாப்பிடும் பாலியோ உணவுக்காரி. செல்வன்ஜி 4 வருடங்களாகத்தான் பாலியோ பின்பற்றி, அமெரிக்கா சென்றால் பல பழக்க வழக்கங்கள் மாறும், உடை மாறும், பேச்சு மாறும், ஆங்கிலம் மாறும், நுனிநாக்கு ஆங்கிலம் மாறும். ஆனால் செல்வன் நான்வெஜ், பேக்கன், போர்க், லார்ட், அவருடைய டயட்டை பார்த்தால் கொஞ்சம் மயக்கமே வந்துவிடும். அந்த அளவுக்கு லார்ட் என்று உபயோகப்படுத்துவார். நானும் வெளிநாட்டில் 9 வருடம் வாழ்ந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு நான்வெஜ்ஜை ரசித்து ருசித்து சாப்பிட்டு எழுதி நம்மையே, ஐயோ அது இப்படி ஒருவேளை இவ்வளோ நல்லா இருக்குமா, சாப்பிட்டு தான் பார்க்கணுங்கிற அளவுக்கு அதை எழுதி நம்மளையே சொக்க வைத்து விடுவார். இது அவர் மனைவிக்கு விருப்பமில்லையோ தெரியவில்லை. ஆனால் இவர் லார்டிலும் பேக்கனிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ அமெரிக்கா சென்று மாறிய இந்த ஜீவன் இதற்கு முன் டோட்டல் வெஜிடேரியன், கம்ப்ளீட்டாக வெஜிடேரியனாக இருந்தவர். தன்னுடைய டயபெட்டிஸ் ஸ்டேட் வந்த உடனே டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி உணவுகள்லாம் விட்டுட்டு சப்பாத்தி, வெஜிடபிள்ஸு, நெய் எடுக்கக்கூடாதுன்னு. இப்படித்தானே வாழ்ந்திருக்கிறேன், பின்னேன் இந்த நோய் எனக்கு வந்ததுன்னு யோசித்து மருத்துவர்களுக்கும் மீறி ஆராய்ச்சி பண்ணி இவர்களோடு பேசுவோங்கிறதுக்காகவே திருப்பி கொஞ்சம் ஃபிசியாலஜியெல்லாம் நான் படிக்க வேண்டியிருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குழுமத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அறிவு சார்ந்த ஒரு டிஸ்கஷனாக தான் இருக்குது, ஒரு அறிவு சார்ந்த மருத்துவ ரீதியாக தான் இந்த குழுமத்தின் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த மருத்துவ அறிவை கொண்டுவதற்கு எவ்வளவு படிச்சிருக்கணும். ஒரு நான் மெடிக்கல் பர்சன், ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர், அது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும், அதை கொண்டு செல்லணும்னா அது எவ்வளவு அந்த அளவுக்கு அவருக்கு அறிவும் அதன் பற்றிய ஒரு நுண்ணு விளக்கமும் கொடுக்க அவர் படிச்சிருக்கணும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த பாலியோ அறிவு மருத்துவர்களுக்கு ஈடாக மிகுந்த ஆராய்ச்சி செய்து அதை பொதுமையாக அழகாக எடுத்துரைத்து அமைதியாக நற்செயல் ஆற்றி வருகிறார். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி, பொருளாதார எதிர்பார்ப்பும் இன்றி, எல்லாவற்றுக்கும் பின் சிறந்த பண்பாளர், மிகுந்த மனிதநேயம் மிக்கவர், சமூகத்திடம் அக்கறை கொண்டவர். இந்த மனிதநேயத்தில் அவர் மனைவி எனக்கு கூறினார், படிப்பதற்கு சிரமத்தில் உள்ள பல குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களை கல்லூரி வரைக்கும் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ரொம்பவும் சிறந்த பண்பாளர். குழுவில் நான் ஜஸ்ட் ஒரு வரி, நான் குழுவில் வந்ததே 2 மாதங்களாகத்தான். அது குழுவில் எல்லாரும் எழுதுகிற வேகத்தை பார்த்தால் நம்மளால் படிப்பதற்கே நேரம் இருக்காது. அத்துணை வேகத்தோடு அந்த குழு செயல்பட்டு கொண்டிருக்கும். ஏதோ ஒரு நேரத்தில் நான் அவரிடம் கேட்டிருந்தேன், எனக்கு இந்த ஒரு சப்ளிமெண்ட் வேண்டும் என்று. மறக்காமல் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி தன்னலம் பார்க்காமல், தன்னலமே சுத்தமாக பார்க்காமல் இந்த குழு செயல்படுவது, அதுவும் இல்லாமல் அவர் கூட கைகோர்த்து கொண்டிருக்கும் இவர்களும் சேர்ந்து இந்த குழு ரொம்ப நற்பணி ஆற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் திரு செல்வன்ஜி, சிறந்த பண்பாளர், சிறந்த மனிதநேயம் மிக்கவர். அவரை அறிமுகப்படுத்துவதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஐ எம் காலிங் ஹிம் டு த ஸ்டேஜ் ஃபார் ஹிஸ் பிரசிடென்ஷியல் அட்ரஸ். தேங்க்யூ. விழா நாயகன் செல்வன்ஜி அவர்களை மேடைக்கு முன்பாக அழைக்கிறோம். அவருடைய மனைவி அவர்களையும் குழந்தைகளையும் மேடைக்கு அழைக்கிறோம். விழாவின் நாயகன் திரு செல்வன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாகவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமத்தின் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் ஒரு நினைவு ஞாபகார்த்த சின்னத்தை வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்டேஜுக்கு வாங்க. ஐ ரிக்வெஸ்ட் ரேக் ரவீந்திரன் அவர்களையும் சித்ரா மேடம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். நியாண்டர் செல்வன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை இந்த கோவை குழுமத்தின் சார்பாக கொடுக்கிறார்கள்.